நம்ம கடை வந்து ஸ்ரீ ஜெயலட்சுமி ட்ரேடர்ஸ் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு முனீஸ்வரர் கோயில் இருக்கும். அது பக்கத்தில் அண்டர் கிரவுண்டு கடை ஸ்ரீ ஜெயலட்சுமி ட்ரேடர்ஸ் கடை இருக்கும். இது கடை ஐட்டத்தை காட்டுற கேஸ்டைனில் வந்து சீசன் பண்ண கடை இதெல்லாம் உங்களுக்கு. இது வந்து ஃப்ளாட் பேஸ் உள்ள கடை இது. இது சைஸ் பார்த்தீங்கன்னா 9, 10, 11 3 சைஸ் வரும். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எப்படின்னா நார்மலாக போனதும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆனியன் ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எல்லா ஐட்டமும் இதில் பண்ணலாம். புளி தக்காளி சேர்க்குறது எல்லாமே இதை சேர்த்தாலும் எந்த விதமான இது வராது. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து கடை 3 சைஸ் வரும். இது வந்து ஃப்ளாட்டாக உள்ளது, ஃப்ளாட் பேஸு. இதே டீப் கடாய் வரும். டீப் கடாய் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 6 இன்ச்சிலேருந்து 12 இன்ச்சு வரும். இது டீப் கடாய் உங்களுக்கு. இது ஃபுல்லாக ஆல்ரெடி சீசன் பண்ணது தான். எதுவுமே நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை. போனதுமே ரெடி டு யூஸ் தான் அதெல்லாம். இது வந்து ஃபிஷ் மாடல் வந்து கொஞ்சமாக நீ ஒரே ஒரு பீஸ் வச்சு உங்களுக்கு மீன் ஃப்ரை பண்ணுறது, சிக்கன் நிக்கன் எல்லாமே பண்ணிக்கலாம். மாடல் நல்லாயிருக்கும், நியூ மாடல். கேஸ்ட் டைனில் உங்களுக்கு ஆம்லேட் கரண்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். புளி ஆம்லேட்டாக போடுறது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். தாளிப்பு கரண்டி ஸ்மால் சைஸ், பிக் சைஸ். இது ஃபுல் டீப்பாக இருக்கும், கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கும். மினி ஊத்தப்பக்கல் இது. இது வந்து 3 உள்ளது. இதே இதில் 4 உள்ளது. 4 பீஸ் வரும், 3 பீஸ் வரும். சின்ன தோசை ஊற்றிக்கலாம், ஆம்லேட்டை உரைச்சி ஊற்றி 4 போட்டுக்கலாம். சின்ன எல்லாமே இதை பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். சிலிக்கான் ஹேண்டில் சூடு வராமல் இருக்கான்னு சிலிக்கான் ஹேண்டில் உள்ளது. இது சைஸ் 11 இன்ச்சு, 10, 9 3 சைஸ் வருது. இல்லை உங்களுக்கு என்ன சைஸ் வேணால் வாங்கிக்கலாம். அதே தான் ஸ்மால் சைஸ். இது வந்து 8 இன்ச்சு உங்களுக்கு. இதில் கொஞ்சம் பெருசு 13 இன்ச்சு 2 சைஸ் வரும். ஒரு ஆனியன் மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கல்லை வந்து அடிக்கடி வாஷ் பண்ணக்கூடாது. எப்போயுமே லேசாக ஆயில் போட்டு வச்சிட்டிங்கன்னா தோசை எப்போ ஊற்றினா நல்லா ரெட் ஜூஸ் வரும். அதே தான் பணியாரக்கல். இது பணியாரக்கல்லும் அதே மாதிரி தான். நீங்கள் அடிக்கடி விளக்கி எடுத்தீங்கன்னா பணியாரம் வராது. ஒரு ட்ரிப் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆனியன் போட்டு நல்லா ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணிவிட்டு எப்போயுமே நீங்கள் வந்து லேசாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ எடுத்து ஊற்றினா நல்லா ரெட் ஜூஸ் வரும். இது வந்து இண்டக்ஷன்லேயும் வச்சுக்கலாம், கேஸ்லேயும் வச்சுக்கலாம். 7 குழி 9 குழி 2 சைஸ் வரும். ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும், ரொம்ப வெயிட்லாம் இருக்காது, ஹெவி வெயிட்லாம் இருக்காது. ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே இதில் கிரில் பேன் உங்களுக்கு ரவுண்ட் மாடல். இது உங்களுக்கு ஆல்ரெடி சீசன் பண்ணது தான். நீங்கள் இதில் வந்து சிக்கன் பண்ணுறது மற்ற ஃப்ரை ஐட்டம் எல்லாமே பண்ணிக்கலாம். என்ன ஆயில் கம்மியாக ஊற்றி நீங்கள் எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். சிக்கன் மட்டன் எல்லா ஐட்டம் பண்ணிக்கலாம். அதில் டிஸ்ப்ளே பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். இண்டக்ஷனில் வச்சுக்கலாம், கேஸில் வச்சுக்கலாம், ரெண்டுமே எடுக்கும். தோசைக்கல் சிங்கிள் கேண்டில் இருக்குது. இதில் வந்து 11 இன்ச்சு, 10 இன்ச்சு, 12 இன்ச்சு 3 சைஸ் வரும் உங்களுக்கு. அதே தான் டபுள் கேண்டில், சிங்கிள் கேண்டில். ஃபுல்லாகவே சீசன் பண்ணது தான், ரெடி டு யூஸ் ஐட்டம் பூராமே இருக்கும். இது வந்து ஆம்லேட் பேன் உங்களுக்கு. கொஞ்சமாக சின்ன தோசையை ஊற்றிக்கலாம், ஆம்லேட் போட்டுக்கலாம், ஃப்ரை பண்ணுறது கொஞ்சமாக ஃப்ரை பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். சிலிக்கான் ஹேண்டில் வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்கும், ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்காது. இது வந்து அடக்கல்ங்கிறது. நீங்கள் தோசை அடையை ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கிறது, சிக்கன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எண்ணெய் ஆயில் கம்மியாக இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். காஸ்ட் டைனில் சீசன் பண்ணது நல்லா ஸ்மூத் ஃபினிஷிங்காக இருக்கும். சைஸ் வந்து உங்களுக்கு 9, 10, 11 3 சைஸ் வரும் உங்களுக்கு. இண்டக்ஷன் கேஸ் வச்சுக்கலாம், ரெண்டுலேயுமே வச்சுக்கலாம் உங்களுக்கு. கேஸ் வந்து உங்களுக்கு இண்டக்ஷன் எடுக்கும், கேஸில் வச்சுக்கலாம். இந்த ஐட்டம்லாம் நீங்கள் வாங்குறது தான் ஸ்ரீ ஜெயலட்சுமி ட்ரேடர்ஸில் எல்லா ஐட்டமும் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம்.